மணப்பாறை பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த விவகாரம். முதல் குற்றவாளியான வசந்தகுமாருக்கு வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல், மற்றவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன். திருச்சி மாவட்டம் மணப்பாறை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மணப்பாறைப்பட்டி பகுதியில் இயங்கி வரும் குரு வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியின் அறங்காவலர் 54 வயதுடைய வசந்தகுமார் என்பவர் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் அவரது வகுப்பறையில் உள்ள ஆசிரியரை வெளியில் அனுப்பிவிட்டு மாணவியிடம் பாலியல் ரீதியாக தவறாக நடந்து கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவியின் பாட்டி பாக்கியலட்சுமி மணப்பாறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வசந்தகுமார் பள்ளியின் தலைவர் மாராட்சி, தாளாளர் சுதா, துணை தாளாளர் செழியன் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஜெயலட்சுமி ஆகியோர் மீது மணப்பாறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் குழந்தை பாதுகாப்பு சட்டம் உட்பட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வழக்கு தொடர்பாக வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் வசந்தகுமார் திருச்சி அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் காவல்துறையினர் இவ்வழக்கில் உடனடியாக விசாரணையை மேற்கொண்டும் துரிதமாக செயல்பட்டும் வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்தும் மேலும் இவ்வழக்கில் அனைத்து தரப்பு சாட்சியங்களையும் மற்றும் ஆவணங்களையும் பரிசீலனை செய்து திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவுப்படி புலன் விசாரணை துரிதமாக மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்ட வசந்தகுமார், மாராட்சி, சுதா, செழியன் மற்றும் ஜெயலட்சுமி ஆகிய 5 பேர் திருச்சி மகளிர் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீவத்சன் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி ஸ்ரீவத்சன், மாராட்சி, சுதா, செழியன் மற்றும் ஜெயலட்சுமி ஆகிய 4 பேர் பெரம்பலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்து இட வேண்டும் என்ற அடிப்படையில் பிணை வழங்கினார். வழக்கின் முதல் குற்றவாளியான வசந்தகுமாருக்கு வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து வசந்தகுமார் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்.